வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். திங்கட்கிழமை திறக்கப்படுகிறது மலேசியா சிங்கப்பூர் எல்லை. சுமார் 18 மாத காலமாக மூடப்பட்டிருந்த மலேசியா சிங்கப்பூர் எல்லை வரும் நவம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்படவிருக்கிறது. தொடக்க கட்டமாக PTL எனப்படும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டும் பயணம் செய்யக்கூடிய தரைமார்க்க சிறப்பு வழித்தடம் திறக்கப்படுகிறது. மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கும் இணைந்து VTL தரைமார்க்க சிறப்பு வழித்தடத்தை திறந்து வைக்கவிருக்கின்றனர். இதன் வழி தடுப்பூசி முழுமையாக செலுத்திக் கொண்ட சிங்கப்பூரியர்கள் மற்றும் மலேசியர்கள் ஜொகூர் பாலத்தை பயன்படுத்தி சிங்கப்பூருக்கு செல்லவும் சிங்கப்பூரில் இருந்து ஜொகூருக்கு வருவதற்கும் வழி திறந்துள்ளது. தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு 1500 பேர் மட்டுமே பயணம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பேருந்து பயணத்தின் மூலமே மலேசியர்களும் சிங்கப்பூரியர்களும் தரைமார்க்க VTL சிறப்பு வழித்தடத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படவிருக்கின்றனர் என்று போக்குவரத்து அமைச்சர் வி கா சியோங் தெரிவித்தார். பேருந்து சேவைக்கு பயணிகள் ஜொகூரில் இருந்து லார்கின் சென்ட்ரல் பேருந்து நிலையத்தையும் சிங்கப்பூரில் இருந்து குவீன் ஸ்ட்ரீட் பேருந்து நிலையத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் விளக்கமளித்தார். அதே தினத்தன்று குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கும் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்திற்கும் VTL ஆகாய மார்க்கத்திற்கான விமான பயணங்களும் தொடங்குகின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியா ஏர்லைன்ஸ், ஏர்-ஆசியா போன்ற விமான நிறுவனங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குவாலாலம்பூருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான வழித்தடங்களுக்கு விமானங்களை இயக்குவதற்கு தயாராகி இருக்கின்றன. நாட்டின் 15வது பொது தேர்தலை நடத்துவதற்கு இது உரிய தருணம் அல்ல என்று பக்கத்தான் ஹரப்பானின் உறுப்பு கட்சியான உப்கோ வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் கொரோனா பரவியுள்ள இக்காலகட்டத்தில் புதிய கிருமிகள் தோன்றிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் விரைவில் பொது தேர்தலை நடத்தும் திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று உப்கோவின் தலைவர் வில்பிரட் மடியஸ் தங்கவ் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 15வது பொது தேர்தலில் மஇகா தேசிய முன்னணியுடன் தான் கண்டிப்பாக இணைந்திருக்கும் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். மஇகா எந்த சமயத்திலும் பரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்திருந்ததில்லை என்று சரவணன் தெளிவுபடுத்தினார். மஇகா தொடர்ந்து தேசிய முன்னணியுடன் இணைந்திருக்கப் போகிறதா அல்லது தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பரிகாத்தான் நேஷனலுடன் இணையப் போகிறதா என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு சரவணன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தாலி மற்றும் அதிர்ஷ்டக்கல் மோதிரம் செய்ய கைராசியான தேவன் ஜுவல்லர்ஸ். அழகிய 916 தங்க நகைகள் வாங்க கைராசியான நகைக்கடை தேவன் ஜுவல்லர்ஸ், பிராய், பினாங், கூலிம், நிபோங் திபால். பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவகங்கள் நடத்துனர்கள் சங்கத்தில் உறுப்பியம் பெற்றுள்ள முஸ்லிம் உணவகங்களில் இவ்வாண்டு இறுதி வரை உணவு விலை உயர்த்தப்படாது என்று அந்த சங்கத்தின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி தாயிப் கான் உறுதியளித்துள்ளார். சந்தைகளில் சமையல் பொருட்களின் விலை உயர்ந்துள்ள பிரச்சினைக்கு மத்தியில் மலேசிய முஸ்லிம் உணவகங்கள் நடத்துனர்கள் சங்கம் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது. கொரோனா பரவலினால் மக்கள் பலதரப்பட்ட சவால்களினால் பெரும் நெருக்கடியில் இருக்கும் தற்போதைய சூழலில் உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை வழக்கமான விலைக்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகள் திறந்த பின்னர் உள்ளூர் விமான பயணங்களுக்கான தேவைகள் அதிகரித்திருப்பதை தொடர்ந்து விமான டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் விமான நிறுவனங்கள் விலையை குறைக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ வி கா சியோங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மலேசிய ஏர்லைன்ஸ், மலிண்டோ ஏர் மற்றும் ஏர்-ஆசியா ஆகிய விமான நிறுவனங்களின் பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு ஒன்றை நேற்று தாம் நடத்தியதாக வி கா சியோங் குறிப்பிட்டுள்ளார். விமான டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டிய அவசியம் குறித்து அவர்களுக்கு தாம் விளக்கம் அளித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். விமான பயண கட்டணத்தை குறைக்க முன்வந்துள்ள நிறுவனங்கள் வரும் டிசம்பர் மாதம் விமான சேவையை சரவாவிற்கு அதிகரித்திருப்பது குறித்தும் அவை உறுதியளித்திருப்பதாக வி கா சியோங் தெரிவித்தார். ரோந்து போலீஸ் காரினால் மோதப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:40 மணி அளவில் அம்பாங் கம்போங் பாசிர் ஜலான் லிங்காரான் தெங்கா 2 சாலையில் நிகழ்ந்தது. போலீசாரின் சோதனையில் இருந்து தப்பிக்க முற்பட்ட அந்த ஆடவரின் மோட்டார் சைக்கிளை ரோந்து போலீசார் துரத்தி கொண்டு சென்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஃபாரூக் இஷாக் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளை நிறுத்தும்படி போலீசார் ரோந்து காரின் பெரிய விளக்கை எரிய விட்டு எச்சரிக்கை விடுத்தும்
யமஹா 135LC மோட்டார் சைக்கிளை பயன்படுத்திய அந்த சந்தேக பேர் வழி தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தவில்லை என்று ஃபாரூக் இஷாக் குறிப்பிட்டார். ரோந்து போலீஸ் காரினால் மோதப்பட்ட அந்த ஆடவர் முகத்தில் காயத்திற்கு ஆளாகி அம்பாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபருக்கு போதைப்பொருள் தொடர்பாக 3 குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் சரவாக் மாநில தேர்தலில் தமது தலைமையிலான பெர்சாத்து கட்சி போட்டியிடாது என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் இன்று அறிவித்துள்ளார். அண்மையில் சரவாக் மாநில கூட்டணி கட்சியான ஜிபிஎஸ்ஸின் தலைவர் அபாங் ஜவாரி ஒப்பங்குடன் நடத்திய சந்திப்புக்கு பின்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மொஹிதீன் குறிப்பிட்டார். சரவாக் மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கு பெர்சாத்து கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது போட்டியிட்டு வெற்றி பெறுவதை காட்டிலும் சரவாக்கை தளமாக கொண்ட உறுப்பு கட்சியான ஜிபிஎஸ் மகத்தான வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டதாக மொஹிதீன் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.